ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட பேசுவதற்கு இடம் வைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வாய் திறப்பதற்கு இடம் வைக்காத அளவுக்கு ஒரு மனிதனுடைய சொத்து அவனுடைய வஃபாத்துக்கு பிறகு எப்படி நிர்வாகம் செய்யப்பட வேண்டும், பகிர்ந்தளிப்பது மட்டுமல்ல, பிரித்து கொடுப்பது மட்டுமல்ல, கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பங்கிட்டு கொடுப்பது மட்டுமல்ல, அது போக இன்னும் எத்தனையோ கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. சூரத்துன் நிசாவினுடைய 11வது 12வது ஆயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனந்தர சொத்து சம்பந்தமாக பேசும் பொழுது அனந்தர சொத்துக்கு உள்ளேயே அல்லாஹ் இன்னும் 2ஐ புகுத்தி இருக்கின்றான். இந்த 2 கடமைகளை அல்லாஹ் உள்ளே புகுத்தி இருக்கின்றான். மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸா பிஹா அவ் தைன், மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸீன பிஹா அவ் தைன், மின் பஅதி வஸிய்யத்தின் சுப்ஹானல்லாஹ் 4 வகையாக 4 தடவைகள் 2 ஆயத்துக்குள்ள 4 தடவைகள் அனந்தர சொத்து சம்பந்தமாக பிரிக்கும் பொழுது கணவன் மௌத்தாகிவிட்டால் மனைவிக்கு இவ்வளவு கிடைக்கும், மனைவி மௌத்தாகிவிட்டால் கணவனுக்கு இவ்வளவு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? மின் பஅதி வஸிய்யத்தி யூஸா பிஹா அவ் தைன், மின் பஅதி வஸிய்யத்தி யூஸீன பிஹா அவ் தைன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனந்தர சொத்துக்குள்ளே 2 விடயங்களை புகுத்திருக்கின்றான். ஒன்றுதான் கடன். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்துக்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன தெரியுமா? சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால், ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் அவருடைய கடன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட வேண்டும்.